உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். எம்சாண்ட் ஜல்லி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். சிறு கனிமத்தின் மீது 180 மடங்கு வரை வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து அறிவிப்பு. கட்டுமான பொருட்கள் விலை உயரும் அபாயம். மணல் மற்றும் எம்சாண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாய்ப்புள்ள இடங்களில் மணல் குவாரிகளை அரசு திறக்கவும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் வேண்டுகோள். வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெயில். 19ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை. சென்னை விழுப்புரத்தில் இன்று 4 ரயில்கள் பகுதி நேரம் ரத்து. திருச்சி கோட்டத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாக்கடை குளியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர். கழிவுநீர் ஓடை சீரமைப்பு பணிகள் தொடங்கப்படாததற்கு கண்டனம். சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என பரவிய தகவல் தவறானது. நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என மாநகராட்சி விளக்கம். நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவருக்கு அரிவாள் வெட்டு. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கு இடையிலான மோதலில் வகுப்பறையில் வைத்தே பரபரப்பு சம்பவம். நெல்லையில் மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்தில் புத்தக பையில் அரிவாளை கொண்டு சென்ற சக மாணவன். பென்சில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வெட்டப்பட்டதாக நெல்லை காவல் உதவி ஆணையர் சுரேஷ் தகவல். நெல்லை பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் மாணவர் வெட்டப்பட்ட விவகாரம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும். இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவம் வேதனை அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. அரசு பள்ளியை தொடர்ந்து தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனையிட உத்தரவு. புத்தக பையில் மாணவர் ஆயுதம் கொண்டு வந்தது சர்ச்சையான நிலையில் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. மாநில சுயாட்சிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். குழுவின் இடைக்கால அறிக்கை 2026ஆம் ஆண்டு ஜனவரியிலும் இறுதி அறிக்கை 2 ஆண்டுகளிலும் சமர்ப்பிக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மூன்று அமைச்சர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு. மாநில சுயாட்சி தொடர்பான ஆளும் அரசின் தீர்மானம் கண் துடைப்பு நாடகம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சனம். மாநில உரிமை மீட்பு தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மாநிலத்திற்கு தனியாக முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என நயினார் நாகேந்திரன் பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 17ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவது, புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்தை கடத்திச் சென்ற மர்ம நபர்கள். வீட்டிற்கு செல்வதற்காக மது போதையில் பேருந்தை எடுத்துச் சென்றது விசாரணையில் அம்பலம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் 988 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல்.
ஆவடி இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2018 ஆவடியைச் சேர்ந்த ஜெகதீசன், அவரது மனைவி ஸ்ரீமதி ஆகியோர் கொலை வழக்கில் அதிரடி. கோவையில் மத போதகர் ஜான் ஜெபராஜின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைதானவர். குழந்தை கடத்தப்பட்டால் மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. நாடு முழுவதும் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளின் நிலை குறித்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்றங்களுக்கு உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் மீது திடீரென 10 நிமிடங்கள் பறந்த ட்ரோன். ராஜஸ்தானைச் சேர்ந்த யூடியூபரை பிடித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் தீவிர விசாரணை. டெல்லியில் 3 நாட்கள் தங்கினாலே நோய் தொற்று ஏற்படும். காற்று மாசு வாழ்நாளை 10 ஆண்டுகள் குறைக்கும் எனவும் மருத்துவ ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பரபரப்பு பேச்சு. வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட ரிட் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அசாம் மாநிலத்தில் இனி அரசின் அனைத்து உத்தரவுகளிலும் அசாமி மொழி கட்டாயம். அரசாணையை வெளியிட்டது அசாம் மாநில அரசு. கென்யாவில் 5000 ராட்சத எறும்புகளை ஐரோப்பாவுக்கு கடத்த முயற்சித்த வெளிநாட்டினர் 4 பேர் கைது. ஒரு எறும்பு தலா 18,000 ரூபாய் வரை விற்கப்படுவது விசாரணையில் அம்பலம். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டியில் பஞ்சாப் த்ரில் வெற்றி. 112 ரன்களை சேஸ் செய்த கொல்கத்தா அணி 95 ரன்களில் ஆல் அவுட்.